நாமலுக்கு எதிரான பிடியாணை உடனடியாக நாடு திரும்பியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. 2026 இலங்கையில் ஏற்பட போகும் பொருளாதார நெருக்கடி எச்சரிக்கும் முன்னாள் அமைச்சர். மில்லியன் கணக்கான போதைப் பொருட்களுடன் காவல்துறை உத்தியோகத்தர் அதிரடி கைது. விடுதலை புலிகளின் முக்கியஸ்தரை சந்திக்கும் அனுரவின் ரகசிய நகர்வு கேள்வி எழுப்பும் அரசியல்வாதி. எந்த தடை வரைனும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படும் பிரதமர் ஹரணி உறுதி. அடுத்தடுத்து கைதாக்கும் படை அதிகாரிகள் ஈழப்போருடன் தொடர்புற்றவர்களா எழும் சந்தேகம். அறக்கலைய மூலம் அனுரவுக்கு கிடைத்த பல பில்லியன்கள் நீதிமன்றில் பகிரங்க மன்னிப்பு கூறிய முன்னாள் எம்பி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளார். ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று நாடு திரும்பியுள்ளார். அவர் இன்று ஒரு மனு மூலம் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ நேற்று தனிப்பட்ட விஜயத்திற்காக இலங்கையிலிருந்து மாலைதீவு சென்றிருந்தார். இந்த நிலையில் 2017 ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுக விற்பனைக்கு எதிரான போராட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக ஹம்பாந்தோட்டை தலைமை நீதவான் ஓஷத மகாராஜி நேற்று நாமலுக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையாக தவறியதால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்காக வருந்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராஜி தெரிவித்துள்ளார். நீதிமன்றில் அவர் எவ்வாறு தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்காக நிபந்தனையின்றி வருத்தம் வெளியிடுவதாக திஸ்ஸ குட்டியாராஜி தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக அவதூறு பிரசாரம் செய்ததாக கூறி 10 பில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என கூறி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் முன்னிலையான திஸ்ஸ குட்டியாராச்சி தனது சட்டத்தரணிகளூடாக தாம் வெளியிட்ட கருத்துக்காக நிபந்தனையற்ற வருத்தத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறகலை என்று அழைக்கப்பட்ட போராட்ட காலத்தில் கிடைக்கப்பெற்ற பெருந்தொகை பணத்தை மோல்டா நாட்டில் முதலீடு செய்துள்ளதாகவும் சுமார் 5 பில்லியன் ரூபாய் பணம் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திஸ்ஸ குட்டியாராச்சி கொழும்பில் வைத்து கடந்த 2023 ஆண்டு குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளின் போது தமது கருத்துக்காக வருந்துவதாக திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வருடம் இக்காலப்பகுதியில் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடும். அதனை நோக்கியே இந்த நாட்டை அரசாங்கம் அழைத்து செல்வதாக பேவுதுறைகில உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2028 இந்த நாடு கடன் செலுத்தும் நாடாக மாற வேண்டும் எனில் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் 5 இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. 2024 நாம் இதனை செய்தோம். எனினும் தற்போது பொருளாதார வளர்ச்சி வீதமானது 3.5 அடுத்த வருடம் 3.1 இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைய முடியாமல் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடும். இந்த நிலையில் எதிரணிகள் ஒன்றுபட்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்த முடியும். எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். அடுத்த ஜனாதிபதி யார் என்ற விடயத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை வென்றெடுக்க ஒன்றுபட வேண்டும். ஜனாதிபதி யார் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இந்த ஆட்சியை கவிழ்க்கும் பொறுப்பை எதிரணிகள் ஏற்க வேண்டும். எதிரணியை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் நான் இறங்கியுள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் எதுவும் மறைக்கப்படாது. எந்த தடைகள் வந்தாலும் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எம்மால் முன்னெடுக்கப்படும் விசாரணையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்கின்றனரா இல்லையா என்பது எமக்கு பிரச்சனை இல்லை. ஏற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை உள்ளது. அந்த உரிமையை நாம் மதிக்கின்றோம். எனினும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். எந்த தடைகள் வந்தாலும் விசாரணைகள் தொடரும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலேகத் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் பாதுகாப்புத் துறையினர் சிலர் ஈழப்போரின் இறுதி தருவாயில் ஏதோ ஒரு சம்பவத்தில் தொடர்புபட்டிருப்பதாக சில தென்னிலங்கை சமூக ஊடகங்கள் மற்றும் தனிநபர்களால் பல கருத்துக்கள் மற்றும் வாத விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக சிங்கள பேரினவாத மக்களிடத்தில் மேலும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் மனோபாவம் உருவாக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறுகின்றனர். முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்து ஜெயக்கொடி, தேசப்பந்து தென்னகோன், பாதுகாப்பு செயலாளர் கேமிஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஹான் பிரேமரத்னவை என பட்டியல் நீள்கின்றது. ஏற்கனவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தமிழ் புலம்பெயர்ந்தோரின் மனதை திருப்திப்படுத்த போவதாகவும் வவுனியா விமானப்படை தளத்தை அகற்றப் போவதாகவும் ஒரு கதையை பெரிவாரியாக பரப்பி வருகின்றனர். நேற்று கமன்பில நடாத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலும் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரதானிகளின் ஒருவரை ஜனாதிபதி சந்தித்ததாகவும் தெரிவித்தார். அதோடு அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கையில் முதலிடுவதற்காக புலம்பெயர் இலங்கையர்களுக்கு திறந்த அழைப்பை விடுத்துள்ளார். இவ்வாறான கதைகளின் தொடர்ச்சியும் போலீசார் மற்றும் முப்படைகளின் கைதுகளையும் தொடர்புபடுத்தி இனவாத அரசியல்வாதிகளின் விவாதங்கள், வெறுப்பு பேச்சுக்கள், சில கலவரங்கள் உருவாக்கப்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழலை சிறுக சிறுக விதிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களும் வலுத்து வரும் நிலையில் இவ்வாறான குழப்பங்களை தனது அரசியல் தேவைகளுக்காக பாராமுகமாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். எமது நாட்டின் வரலாற்றில் இது புதுமையான நிகழ்வுகளும் அல்ல எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர் நெடியவனை சந்திப்பதற்காக ஜெர்மனி சென்றாரா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என பிவுதுருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில வலியுறுத்தியுள்ளார். பிவுதுருகில உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ஜெர்மனி செல்வதற்கு முன்பு விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர் நெடியவனை சந்திக்க அந்த நாட்டிற்கு செல்வதாக சமூக ஊடகங்களில் ஒரு கதை பரப்பியது. இதனால் ஜெர்மன் அரசாங்கத்தின் தலைவரான சான்சலரை ஜனாதிபதி சந்திக்க மாட்டார் என்றும் சமூக ஊடகங்களில் பலரும் கூறினர். எனவே நாங்கள் ஒரு கூட்டத்தை நடாத்தி ஜெர்மனி செல்வதற்கு முன்பு இந்த கதைகளின் உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்தோம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. சமூக ஊடகங்களில் கூறப்பட்டபடி ஜெர்மன் அரசாங்கத்தின் தலைவரான சான்சலரை ஜனாதிபதி சந்திக்கவில்லை. மாறாக ஜெர்மனியில் ஜெர்மன் ஜனாதிபதியையும் வெளியுறவு அமைச்சரையும் மட்டுமே அவர் சந்தித்தார். ஜெர்மனியின் அரசாங்க வடிவம் இலங்கையில் இருந்து வேறுபட்டது. இலங்கையின் ஜனாதிபதி அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். ஜெர்மனியின் ஜனாதிபதி நாட்டின் தலைவராக இருந்த போதிலும் அரசாங்கத்தின் தலைவராக இல்லை. ஜெர்மனி ஜனாதிபதியை சந்திக்க ஜெர்மனி செல்வது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை விடுத்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க இந்தியா சென்று வருவது போன்றது என்றும், எனவே ஜனாதிபதி இவற்றுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுமார் 20 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போதைப் பொருட்களை நாடு முழுவதும் விநியோகிப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து மன்னார் குற்ற புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது.